Hi, welcome to GG Max Tamil. This is GG. As per the thumbnail, the most important question of exercise 1.2 chapter 1 class 12 relations and functions la. So இந்த நீங்க previous year questions எதுல நீங்க பார்த்தாலும் at least one time ஆச்சு இந்த sum repeat ஆயிருக்கும். So both 9th as well as example 12th sum வந்து similar sums, that is odd or even function வச்சு. So அதுல நான் 9th sum explain பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ அதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடான டாபிக்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சொல்யூஷன் பார்த்துடலாமா? சோ சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி क्वेश्चन ரீட் பண்ணிடலாம். 9th question of exercise 1.2, let f such that n to n be defined by f of n is equal to n plus 1 by 2 if n is odd, n by 2 if n is even for all n belongs to n. State whether the function is bijective. Justify your answer. So நம்ம first given எழுதிடுவோம். என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியதுன்னு எப்பயுமே எழுதிடுவோமா? So given என்னன்னா f is equal to n to r. So என்னங்கிறது நேச்சுரல் நம்பர், ஆறுங்கிறது ரியல் நம்பர். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற நம்மளுடைய ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஒன்னு ஆட்ல ஒரு டைப் கொடுத்துருக்காங்க, ஈவன்ல இன்னொரு டைப் கொடுத்துருக்காங்க. சோ ஆட் நம்பர் வந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன ஸ்டேட் பண்ணணும்னா f is bijective சொல்லணும். f is bijective-னா 1 1 on 2 இது ரெண்டையும் நம்ம வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ரெண்டையுமே ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப 1 to 1 ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்றோம். 1 to 1க்கு நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்குவோம். ரெண்டு எலிமெண்ட் எங்க இருந்துன்னா டொமைன்ல இருந்து எடுத்துக்கிறோம். அப்ப இங்க டெஃபினிஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க. 1 to 1க்கு 1 to 1 என்னோட பேர் இன்ஜெக்டிவ். f of x is equal to f of y implies x is equal to y. இதுதான் நம்மளுடைய டெஃபினிஷன். இத தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு பதிலா x க்கும் y க்கும் பதிலா நேச்சுரல் நம்பர்னால ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3னால ஃபர்ஸ்ட் ரெண்டு நீங்க வேற எதுவும் கூட எடுத்துக்கலாம். சோ 1 2 ன்னு எடுத்துர்க்கேன். 1ங்கிறது எனக்கு என்னவா இருக்கும்? n க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்படினு பாத்தீங்கன்னா ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா எந்த ஃபார்மேட்? ஃபர்ஸ்ட் ஃபார்மேட். சோ இதல நீங்க அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1 அப்படினு கிடைக்குது. அடுத்து n is equal to 2ங்கிறது ஈவன் நம்பர். சோ ஈவன் நம்பர் அப்ளை பண்ணும்போது 1 ன்னு கிடைக்குது. அப்ப எனக்கு என்னன்னா ஃபைனலா f of 1 equal to f of 2 வர்ற ஆன்சர் ஈக்குவலா இருக்கு. இமேஜ் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள நான் எடுத்த x உம் y உம் that is 1 2 not equal இருக்கு, which is contradicts to the definition of 1 to 1. அதனால f is not 1 to 1 அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ இது one part of the solution. ஏன்னா பைஜெக்டிவ்ல 1 to 1 ப்ரூவ் பண்ணனும், on to ப்ரூவ் பண்ணனும். ஆல்ரெடி இங்க not 1 to 1 வந்துச்சு. அப்ப அது பைஜெக்டிவே கிடையாது. பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா justify your answer ன்னு சொல்றனால நம்ம அடுத்த கேஸ் that is on to ஐ நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். on to ப்ரூவ் பண்ணனும். ப்ரூவ் பண்ணிரலாமா? on to பொறுத்தவரைக்கும் இங்க கொடுத்திருக்கிற क्वेश्चनல ரெண்டு கேஸா கொடுத்தனால நம்மளும் ரெண்டு கேஸ்ல ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் கேஸ், செகண்ட் ஒன் ஈவன் கேஸ். ஓகேங்களா? சோ இதனால தான் இது இம்பார்ட்டன்ட்ங்கறது இப்போ உங்களுக்கு தெரியுமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் கேஸ்ல என்ன பண்றோம்னா இதுல இருக்கிறத f of n என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. n plus 1 by 2 இதானே ஆடுக்குரியது. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இத நம்ம y க்கு ஈக்குவலா சப்ஸ்டிட் பண்றோம். அது ஏன்னா on to நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்னா f of x is equal to y-ங்கறத நமக்கு டெஃபினிஷன். f of x is equal to y இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். கரெக்ட்டா? சோ நம்ம இங்க என்ன பண்றோம்னா f of x க்கு பதிலா n இருக்கு. சோ f of n is equal to y ன்னு எடுத்துக்கலாம். y யோட பதிலா f of n ஓட வேல்யூ என்னவோ அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். அதாவது y வந்து இதுக்கு ஈக்குவல் ஆக்கிடுறோம். அவ்வளவுதான். இது f of x ஆ இருக்கு, f of n ஆ இருக்குறதே y க்கு ஈக்குவல் ஆக்கிட்டு என்னோட வேல்யூ இதுல இருந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பாப்போம். 2y is equal to n plus 1. எனக்கு என்னோட வேல்யூ தான் வேணும். அப்ப நான் இந்த 1 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்ப 2y minus 1 is equal to n. இப்படி எழுதிக்கலாம்ல ஃப்ரண்ட்லயே போட்டு. அப்ப n is equal to 2y minus 1ங்கிறது எனக்கு ஆன்சரா கிடைக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு ஃபைண்ட் பண்ண என்ன பண்றேன், திருப்பி இதே ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்றேன். சப்போ நான் இங்க இருந்து என்ன பண்றேன்னா y is equal to n plus 1 by 2 ல இருந்து நான் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். சோ கண்டுபிடிச்சாச்சா? இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேஷன் போட்டோம்னா n is equal to 2y minus 1 அப்படினு கிடைக்குது. அப்ப இந்த வேல்யூ நம்ம என்ன பண்றோம்னா அகைன் இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. என்னோட வேல்யூ n plus 1 னா ஆட் தான் பார்க்கறோம். அப்ப ஆட் உடையது n plus 1 by 2. இப்ப n க்கு பதிலா நம்ம 2y minus 1 plus 1 divided by 2. சோ இத நம்ம சால்வ் பண்ணும்போது பிளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிட்டு என்ன கிடைக்கும்? 2y by 2. அப்ப இந்த 2 வும் 2 வும் கேன்சல் ஆயிடுச்சா எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? y. அப்ப f of n is equal to y ன்னு கிடைச்சிச்சா? அதானே நம்ம on to க்கு ப்ரூவ் பண்ணனும். f of x is equal to y. இங்க x க்கு பதிலா n ன்னு இருக்கு. சோ f of n is equal to y. இதே மாதிரி செகண்ட் கேஸ் ப்ரூவ் பண்ணிரலாமா? என்ன ப்ரூவ் பண்ணனும்? f of n is equal to even. even உடைய ஃபங்க்ஷன் is n by 2. அப்ப y is equal to n by 2 ல இருந்து நான் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்ப n is equal to என்ன வரும்? கிராஸ் பண்ணானா 2y ன்னு வரும். இப்ப n is equal to 2y நான் திருப்பி இந்த ஃபங்க்ஷன்ல நான் சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப 2y by 2 2 கேன்சல் ஆகி y கிடைச்சிருச்சு. சோ fn of இங்கேயும் எனக்கு என்ன கிடைக்குது? சேமா தானே கிடைக்குது. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியும் என்ன தெரியுது? f is on to அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அப்ப f is on to. பட் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா to state f is bijective. அப்ப நம்ம ப்ரீவியஸா என்ன பார்த்தோம்? on to கிடையாதுன்னு பார்த்தோம். வரவே இல்ல. பட் 1 1 வரவே இல்ல. on to வந்துருச்சு. அப்ப ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனதா நான் பைஜெக்டிவ்னு சொல்ல முடியும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதனால hence என்னது? f is not bijective அப்படின்னு எழுதிரணும். ஓகேவா? justify your answer அப்படின்னு கொடுத்தனால நம்ம இதையும் ஃபைண்ட் பண்ணி எழுதுறோம். so this is where வந்து most of the students will get confused and struck. அதனால இந்த இம்பார்ட்டன்ட் சம் எப்பயுமே இத ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then meet you next time. Bye.